தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், நம்ம வாழைத்தோட்டம் போட்டு ஒரு 3 மாதம் ஆகுது. இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம். வாங்க. உயரம் வந்திருக்கு பாருங்கள். மட்டும் இல்லாமல் அகத்திக்கீரையும் போட்டிருக்கோம் பாருங்கள். இதுதான் அகத்திக்கீரை. இது யாருக்குன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருசாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில கன்று மட்டும் சின்னதாக இருக்குது பாருங்கள். வாழைத்தோட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்தமாரி பாதி வாய்க்காலுக்கு அந்த பக்கம் பாதியும் இந்த பக்கம் பாதியும் போட்டு இதில் தான் தண்ணி போகும். இதுதான் அகத்திக்கீரை பாருங்கள். இது பேர் தான் அகத்திக்கீரை. எவ்வளோ ஒருத்தரும் போட்டிருக்கேன் பாருங்கள் வாழைத்தோட்டத்தில் அகத்திக்கீரை. இந்த வாழைத்தோட்டத்தில் இந்த வாழை மரம் மட்டும்தான் ரொம்ப பெருசு. இது மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். ஏன் உயரம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு தோட்டத்தில் தர்பூசணி செடி வளர்ந்துருக்கு பாருங்கள். நாங்கள் விதையே போடலை, ஆனால் முளைஞ்சிருக்கு பாருங்கள். நான் பார்த்தா திடீர்னு பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கே. தர்பூசணி விதையே போடலை, எப்படி இந்த செடி வளர்ந்துருக்கு.